आगे भी प्लेट लगी है, पीछे भी। ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்னம்ஸ் ரெசிபீஸ். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் காசியில் எங்கே தங்கியிருந்தீங்க, எப்படி போனீங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருந்தீங்க. நான் இந்த வீடியோவில் எங்கே தங்கியிருந்தோம், எங்கே சாப்பிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். எங்கே சாரீஸ் வாங்கினோம் காசியில் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக நாங்கள் எப்படி டிக்கெட் எடுத்து, எப்படி காசிக்கு போய், எப்படி தங்கி, என்னென்னலாம் செலவு பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் தனி வீடியோவாகவே நான் போடுறேன். இதில் வந்து நாங்கள் எங்கே தங்கி இருந்தோம், இதெல்லாம் வந்து காசியில் உள்ள மெயின் ரோடு, கோவிலுக்கு போகிற ரோடு, அதெல்லாம் எப்படி போகணும், எப்படி அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். நாங்கள் காசியில் காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திரத்தில் தான் தங்கினோம். அந்த கமிட்டியில் வந்து எங்கள் நாத்தனார் ஹஸ்பண்ட் ஈசி மெம்பருங்கிறதுனால நாங்கள் அங்கேயே போய் தங்கிக்கிட்டோம். அங்கே தங்குறது வந்து நமக்கு வந்து ஒரு வீட்டில் தங்குற ஃபீலிங் கொடுக்கும். ரொம்ப ஹோட்டல் மாதிரி இருக்காது, ரொம்ப இதுவாகவும் இருக்காது, ஒரு அளவுக்கு மீடியம் என்ன சொல்கிறது, நமக்கு தேவையான இதெல்லாம் நமக்கு இருக்கும். நீங்கள் வந்து முன்னாடியே இதில் ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கணும். ஏன்னா ரூம்ஸோட ரேட்டு கூட ரொம்ப அதிகமாக இருக்காது. மேக்ஸிமமே ஒரு 600 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். ஒவ்வொரு ரூம் உங்களுக்கு என்னென்ன வசதிகள் அந்த ரூமில் இருக்கோ அதை பொறுத்து அதோடைய ரேட்டும் அதிகமாக இருக்கும். இதுதான் வந்து நாங்கள் தங்கியிருந்த ரூமு. இதில் வந்து நம்ம வீடு மாதிரியே தான் இருக்கும். பாருங்கள், பெட்டு, பில்லோ போட்டிருக்கு, ஒரு தனி பாத்ரூம் எல்லாம் இருந்தது. இதில் தான் நாங்களும் எங்கள் நாத்தனார் ஃபேமிலியும் தங்கினோம். இதெல்லாம் வந்து அந்த நகரச்சத்திரத்தோட ஆஃபீஸ் ரூம்ஸு. இதில் வந்து நிறைய ரூம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து குரூப்பாக போனீங்கன்னாலும் முன்னாடியே புக் பண்ணிக்கலாம். அதுக்கு பெரிய ஹால் மாதிரி கீழே இருக்குது. நீங்கள் தனியாக 4 பேர் 6 பேர் போனீங்கன்னாலும் நீங்கள் வந்து ரூம்ஸ் இருக்குது. நிறைய ஒரு 60லேருந்து 70 ரூம்ஸ் வரையும் இருக்குதுன்னு சொன்னாங்க. நீங்கள் அதை முன்னாடியே வந்து அவங்கக்கிட்ட புக் பண்ணிக்கிட்டு போகலாம். ரொம்ப ஏசி ரூம்ஸ் எல்லாம் அங்கே இருக்காது, நம்ம வீட்டில் தங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நாங்கள் சம்மரில் தான் போனோம், ரொம்ப வெயிலெல்லாம் தெரியல, நல்லாயிருக்கும். அங்கே வந்து ஃபுட்டும் நல்லாயிருக்கும், நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். சவுத் இண்டியன் ஃபுட்டு தான், வயிற்றுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது. பாருங்கள், அங்கே இட்லி தான் ஸ்டீமர் அடுப்பில் தான் எடுப்பாங்க, எல்லாமே நீட்டாக இருக்கும். நாங்கள் அங்கே இருந்த வரைக்கும் நாங்கள் அங்கே தான் சாப்பிட்டோம். மத்தியானம் லஞ்சும் நல்லா சாதம், ரசம், சாம்பார், பொரியல், கூட்டு அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். நைட்டும் இட்லி இருக்கும், காலையிலையும் இட்லி இருக்கும், பொங்கல், உப்புமா அந்த மாதிரி சவுத் இண்டியன் மீல்ஸ் இருக்கும். நீங்கள் டோக்கன் வாங்கி வச்சுக்கிட்டு அங்கே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம போகிற இடங்களில் வந்து ஃபுட்டு தான் ரொம்ப முக்கியம். நம்ம வெளியில் சாப்பிட்டு வயிற்றை கெடுத்துக்கிட்டோன்னா அப்புறம் ட்ராவலே ரொம்ப பாதிக்கும். ஆனால் இங்கே வந்து அப்படி இருக்காது, எல்லாமே நல்லா ஹைஜீனிக்காக தான் இருக்கும். ஆர்ஓ வாட்டரும் இருக்குது, நீங்கள் அதையும் குடிச்சிக்கலாம். அதனால இந்த மாதிரி வசதிகளெல்லாம் அங்கே இருக்கும். நாங்கள் அங்கே போயிருந்த சமயம் அந்த சத்திரத்தில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க சாரதாங்கிறவங்க அங்கே பார்த்தாங்க. அவங்களும் அங்கே தங்கியிருக்கிறதா சொன்னாங்க. என்கிட்ட சமையல் பற்றின டீட்டெயில்ஸு, அங்கே என்னென்ன கிடைக்கும் அது எல்லாமே கேட்டாங்க. அங்கே நகர சத்திரத்தில் நிறைய பொருட்களும் விற்கும், காசியில் கிடைக்கக்கூடிய பொருட்களும் அங்கே விற்கிறாங்க. நீங்கள் வந்து நம்பிக்கையாக அங்கே வாங்கிக்கலாம். அவங்க வந்து அதோட டவுட்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னோடய சேனலை பார்ப்பேன், ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் எல்லாம் அவங்களுக்கு என்னென்ன என் சேனலில் பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. கொஞ்ச நேரம் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே கிடைக்கக்கூடிய பாத்திரங்களில் எதெல்லாம் நல்லது, எதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க. அவங்கள பார்த்ததில் எனக்கு சந்தோஷம், என்னை பார்த்ததில் அவங்களுக்கு சந்தோஷம். எல்லாம் அப்படியே பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் காசிலேயே சாரீஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எனக்கு அவ்வளோவா நான் போன தடவையே வாங்கியிருந்தேன், அதனால் நான் ரொம்ப வாங்கலை. எங்கள் நாத்தனார் ஹஸ்பண்டோட அண்ணனும் அண்ணியும் தான் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. இதுதான் வந்து அந்த சேலக்கடை. இந்த சேலக்கடை வந்து நம்ம கோவிலை ஒட்டின ரோட்லேயே தான் இருக்குது. நாங்களாம் சும்மா ஜஸ்ட்டு ஏதோ உள்ளே போகலான்னு தான் போய் பார்த்தோம். எல்லா சேலையுமே நல்லா தான் இருந்தது, ரேட்டும் ரொம்ப சீப்பாக இருந்தது.
இப்போ இவங்க காமிக்கிற சாரீஸ் எல்லாம் வந்து 600 ருபீஸ் தான். நல்லா காமிச்சாங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இது எல்லாமுமே 600 தான். எல்லா வெரைட்டிலையும் வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங் 600, அதுக்கு மேலேயும் நிறைய காஸ்ட்லி சாரீஸும் இருந்தது. இது எல்லாமே 600 தான் சொன்னாங்க. அந்த அங்கே கொடுக்குற ஆரஞ்சு மாத்திரம் 800 சொன்னாங்க. அப்புறம் 1000 நம்ம செலக்ட் பண்ணுற டிசைனுக்கும் மெட்டீரியலையும் பொறுத்து ரேட்டு அதிகமாக போயிட்டுருந்தது. ஆனால் ரீசனபிளாக தான் இருந்தது. இந்த மாதிரி கடைகளில் பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கையாகவும் இருக்கும். இந்த சாரீலாம் கூட 700 அந்த மாதிரி தான் சொன்னாங்க. நல்லா இருந்தது. நான் சும்மா பார்த்தேன். நான் இப்போ நிறைய சாரீஸ் இருந்தது, அதனால் நான் வாங்கலை எதுவும். அவங்க நிறைய வாங்கினாங்க. 4-5 சாரீஸ் வாங்கினாங்க. இந்த சாரீ வந்து 800 ருபீஸ் சொன்னாங்க. இது என்ன மெட்டீரியல்னு தெரியல, நல்லா இருந்தது. இது எல்லாமே 800ன்னு. அவங்க வந்து அவங்க பொண்ணு மருமகள் எல்லாருக்கும் gift கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க வாங்கினாங்க. நல்லா இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்க. அந்த லேடியும் நல்லா காமிச்சாங்க. இந்த ஆரஞ்சு இதெல்லாமே சூப்பராக இருந்தது. இது வந்து கோவில் பக்கத்துலேயே ஒரு மெயின் ரோடு மாதிரி இருக்கு இல்லையா, அங்கேயே தான் இருக்குது. இந்த கடை பேர் கூட நாங்கள் கவனிக்கலை, சும்மா தான் அதை போய் பார்த்து வாங்கினோம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா, எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கோயிலுக்கு எப்படி போகணும்னு. கோயில் வந்து இப்படி தாங்க போகணும். இதுதான் வந்து கோயிலை சுற்றின மெயின் ரோடு. இது வந்து இந்த காசி நகரச்சத்திரத்துக்கு ரொம்ப பக்கத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். இதுதான் வந்து மெயின் இடம். இங்கே வந்து ஒரு பில்லரில் நந்தி இருக்கும் பாருங்கள், வரும். இதுதான் வந்து அந்த பில்லரில் நந்தி. நான் இந்த ரோட்டில் நேராக போனோன்னா நம்ம கோயிலில் போயிடலாம். நடந்தே தான் போகணும். ரிக்ஷா அதெல்லாம் போக முடியாது, ஏன்னா சின்ன சந்துகள் தான். நடந்தே நம்ம கோயிலுக்கு போயிடலாம். அப்புறம் இது கோயில்கிட்ட பூக்கள் எல்லாம் நல்லா விற்றுது பாருங்கள். இங்கே வந்து பூக்கள் தான், அந்த துலுக்கன் சாமந்தி தான் அப்படியே அழகழகாக அதை மாலை கோர்த்து வச்சுப்பாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். நம்ம ஊர்லேயும் இருக்குது, ஆனால் இந்த மாதிரி நல்லா திக்காக பெருசாக இல்லை. அப்புறம் வந்து வில்வம் அப்புறம் இதெல்லாமே நிறைய பூக்கள் கலர் கலராக இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பம், இது நம்ம முன்னாடி காலத்துலலாம் பல் விளக்கும். எங்கள் அப்பாலாம் வந்து வேப்ப மரத்தில் ஒடிச்சு அப்போவே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து விளக்குவாங்க. அந்த குச்சி கூட விற்றாங்க பாருங்கள். இது டிஃப்ரெண்ட் திக்னஸில் இருந்தது. இப்போல்லாம் நிறைய பேருக்கு எல்லாம் தெரியாது, சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியாது. அங்கே இன்னமும் இதெல்லாம் வந்து வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நல்ல ஒரே சைஸாக இருந்தது. அப்புறம் இது பார்க்குறது வந்து கொண்டக்கடலை. நான் போன வீடியோவில் அந்த செடி காமிச்சேன் இல்லையா, அதுலேருந்து எடுக்கிறது தான் இந்த கொண்டக்கடலை. நம்ம கருப்பாக இருக்கு இல்லையா, அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இந்த மாதிரி பச்சை கலரில் இருக்கும். இதையும் நிறைய உரித்து அங்கங்கே வச்சு விற்றாங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குது, நம்ம பச்சை பட்டாணி மாதிரி இருக்குது. இதுவும் நம்ம வேணுங்கிற அளவு வாங்கிக்கலாம். நானும் வாங்கலான்னு நினச்சேன், பட் நம்ம கொண்டு வரதுக்குள்ளே எப்படி ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கலை. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரோட் சைட் சாட் ஐட்டம்ஸு. அப்புறம் இது வந்து ஸ்வீட் ஸ்டால் பாருங்கள். அப்படியே எல்லாமே மில்க் ஸ்வீட் தான், சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே 10 ருபீஸ் அந்த மாதிரி தான். ஒவ்வொன்று தான் 15, 20 அப்படி இருந்தது. ஸ்வீட்டெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த ரசகுல்லாலாம் நாங்கள் சாப்பிட்டோம். ரசமலாய், ரசகுல்லா எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் ரொம்ப வாங்கிட்டும் வர முடியாது, அதனால் சரி அங்கேயே சாப்பிட்டு பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் அங்கேயே இருக்கிற புத்தர் இருந்த இடமான சாரநாத்தை தான் பார்க்க போகிறோம். சாரநாத் பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் வந்து பனாரஸ் காட்டன் சாரீ ஒரு இது மாதிரி நெஞ்சிட்ருந்தாங்க. அந்த இடத்தையும் போய் பார்த்தோம். அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.